ஓகே. ஸோ சிக்ஸாக்காக வச்சுருக்காங்க. ப்ரோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்சினாக்கா ஒரு 3 மந்த் அதாவது எவ்ரி 1 மந்த் கழிச்சு உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணினாக்கா ஸோ உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு ஸோ ரிசல்ட்ஸை மட்டும் ஸோ அது வந்து हटा दी ना पे पड़ती पे तो 3000 रहता है हां इनके ग्रासरूट ओके कुलोदा ಇಲ್ಲ ಆರಾಮಾಗಿ ರೆಸ್ಟ್ എടുക്കും कितना देर लगेगा आधा घंटा 2 घंटे 1 घंटा हां ಇನ್ನೂ 1 ಅವರ್ ಇಲ್ಲ ಆಗಿದೆ हां ओके நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பேண்டேஜ் உங்கள் பேண்டேஜ் வந்து 3 நாள் கழிச்சு நீங்களே பிரிச்சுக்கலாம். ஓகே. ரிசல்ட் எவ்வளோ மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 10வது நாளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 10வது நாளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். முடி வாஷ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும். இங்கே ஃபஸ்ட்டு வாஷ் நம்மளே பண்ணுவோம். பண்ணிவிட்டு அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்புறமா அது ஷெடிங் ஃபேஸ் இருக்கும் 3 மாதம் வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு புது வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். 4வது மாதத்துலேருந்து வளர்ச்சி நல்லா ஸ்டார்ட் ஆகி 6 மாதத்துல நீங்கள் டென்ஸ் பார்க்கலாம் திக்னஸ். வேறு எதுனா டவுட் இருக்கா? நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் 1 ஹவரில் முடிஞ்சிடும். ஓகே. இப்போ வலி எத்தனை இருக்கா? மனத்தை கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்குது. இப்போ எதுவும் இல்லை. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிச்சிடும் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. ஸோ மெடிசன்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது நைட் எடுத்து கரெக்டாக தூங்கணும். நல்லா வந்துருக்கு கிராஃப்ட் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிக்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூத்தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் இன்றைக்கி தான் வந்து சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் முடிஞ்சிருக்கு. ஸோ சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஸோ அவரோட ஃபீட்பேக் ஸோ அவர்கிட்டே நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நடந்த ஃபீட்பேக்ஸ், அதாவது அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து அவர்கிட்டே கேட்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்கள் நேம் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அதுவும் வேணாம், அதுவும் சரி, ஓகே. நீங்கள் உங்கள் நேம் ப்ரோ? மகேஷ். ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கு ஏரன்ஸ்கன் ஃபேக்ட்ரியில். ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெயின் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? பெயின் இல்லை, லைட்டாக ஹெட்டேக் மட்டும் இருக்கும். ஹெட்டேக் மட்டும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த இடம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். ஓகே, ஸோ யூடியூப் பார்த்து வந்திருக்கீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களா, பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் எப்படி பிஃபோருக்கு இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நார்மலாக வந்து எல்லோரும் வந்து பயப்படுவாங்க. ஸோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பெயின் இருக்குமா அப்படின்ட்டு. பயம்லாம் இல்லை ப்ரோ. 100 ஃபஸ்ட் டைம் வர சொல்ல பயம் இருந்தது, இப்போ பயம் இல்லை, இப்போ நார்மலாக இருக்கு. ஓகே, நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இனி தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எவ்வளோ கிராஃப்ட் ப்ரோ வச்சுருக்காங்க உங்களுக்கு? 2000 கிராஃப்ட் வச்சுருக்காங்க. ஓகே, 2000 வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். நம்ம என்ன தான் நம்ம இவ்வளோ பண்ணாலும் ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 1 மந்த் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அமையும். ஸோ 3 டேஸ் கழிச்சு பேக் கட்டை வந்து பிரிச்சுருங்க. ஸோ கிளினிக் வந்தீங்கன்னா அவங்களே பிரிப்பாங்க. ஸோ அப்படி உங்களால் வர முடியாது சொல்லணும்னா நீங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணினாக்கா ஸோ எப்படி பிரிக்கணுன்ற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ மெடிசன்ஸ் ஆயில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடு எடுத்த டோனர் ஏரியாவில் ஸோ டோனர் ஏரியா காட்டுறீங்களா, லைட்டாக திரும்புறீங்களா? ஸோ ஓகே, ஸோ பேக்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த்தி டோனராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸ்லவே நல்லாவே இருக்குது. ஸோ அந்த பேக் சைடில் அந்த க்ரீமை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஸோ அந்த தழும்புகளும் ஆறும். சீக்கிரம் 3 டேஸில் இந்த புண்ணும் ஆறிடும். 3 டேஸ் கழிச்சு நீங்கள் அந்த க்ரீம் வைக்கும்போது ஒரு 2-3 டேஸ் 1 வீக் வச்சாலே அது ஆறிடும். எடுத்த இடத்துல பயப்பட வேண்டியதில்லை. இடத்துல அகைன் ரீக்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரீக்ரோத் ஆகும். ஒரு 1 மந்த்தில் அது எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கேயே வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலும் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மந்த்ஸ் 6 மந்த் கழிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சேனல் தான் அப்லோட் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? பர்சனலாக பயப்பட தேவையில்ல, ஈஸியாக தான் இருக்குது, வந்து பண்ணிட்டு போகலாம். அது ரொம்ப பயம்லாம் இல்லை. ஓகே ப்ரோ, அப்படியே இருங்க, நான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜிக்ஸாக்காக வச்சுருக்காங்க. ப்ரோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்சினாக்கா ஒரு 3 மந்த், அதாவது எவ்ரி 1 மந்த் கழிச்சு உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணினாக்கா ஸோ உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு ஸோ ரிசல்ட்ஸை மட்டும் ஸோ அது வந்து நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில் உங்கள் ஃபேஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி தான் இது பண்ணணும். ஸோ ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் 1 மந்த் ஒன்ஸ் அப்டேட் பண்ணினாக்கா அது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ பண்ண முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.